கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் வந்திருக்கோம் நாங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி டெட் லிஃப்ட் காம்படிஷனு. எல்லா ஊர்லேருந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பாதி இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்த டெட் லிஃப்ட் காம்படிஷனை பற்றி தான் இன்றைக்கி லைட்டாக போடுறேன் நான். இது விரிவாக்கம் வந்து அடுத்த வாரம் நம்ம பேசிடலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேஜி, இவ்வளோ பெரிய இடம் வந்து கொடுத்துருக்காங்க இந்துஸ்தான் காலேஜிலேருந்து. பட் இப்படிலாம் நிறைய ஆதரிக்கிறாங்க. ஆனால் டெட் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அது திருப்தியாக வீடியோ போடுறானுங்க, நிறைய பிரச்சனை ஆகுது, நல்லா இறந்துடுறாங்க அப்படிங்கிற பயத்திலே நிறையா பேர் டெட் லிஃப்ட் கொடுக்குறதில்ல. நிறைய ஜிம்காரங்களும் நடத்துறதில்ல. டெட் லிஃப்ட்னா வேண்டாம், இடுப்பு பிடிச்சிக்கும் அது பண்ணிங்கன்னு. ஆனால் கரெக்டான பொசிஷனு, கரெக்டான ப்ராப்பராக எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணால் எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வராது. ப்ராப்பரான டயட். இப்போ இந்த காம்படிஷன் எப்படி நடக்குன்னு உள்ள ஸ்டேஜுக்குள்ள போகிறோம். ஸ்டேஜுக்குள்ள போய் பேச முடியாது, பேச முடிஞ்சால் பேசிடுறேன். எப்படி காம்படிஷன் நடக்குன்னு எல்லோரும் பார்த்துக்கோங்க. யார் யார் கலந்துக்கிறா, என்ன வரும். அதாவது 8 வயசுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50-80 வயசு வரைக்கும் கலந்துக்கிறாங்க. மாஸ்டர் கேட்டகரி இருக்குதுல. நடக்குது 60 கிலோ. இந்த பையன்லாம் நம்ம ஜிம்மில் தான் லிஃப்ட் பண்ணியிருக்கான். இந்த பையனுக்கு வயசு வந்து 8, ஆனால் 25 கிலோ தூக்கியிருக்கான். 7 தான் ஆகுதாம்மா. பார்த்தீங்களா வாயை பார்த்தீங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருப்பான், பேசினாலும் ஒன்று தான் பேசுவான். இது என் பையன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆள் டராக இருப்பாங்க, ஆனால் குழந்த மனசாக இருக்கும். இவங்க எல்லாம் எங்கள் டீம் தான். இப்படி தான் வந்து இவங்களாம் ஸ்டால் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்துஸ்தான் காலேஜ்னால போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் முதல் முறை போட்டிருக்காங்க. இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அடுத்தடுத்து காம்படிஷன் இன்ஃபார்ம் பண்ணால் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரெஸ்ஸு இதெல்லாம் நடக்கும்போது மேலே போகிறோம். வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல பேச முடியாது மைக்கில் பேசுகிறதுனால. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் கேட்டகரி பெஞ்சு ப்ரெஸ்ஸு. இப்போ ஒரு ஓரளவு இப்போ எல்லாமே நடக்கிற இடத்த பார்த்துக்குங்க. இதெல்லாம் என் ஸ்டூடெண்ட்டு எப்படி பாருங்க, தீவிரவாதிகள் மாதிரி பாருங்க பாருங்க. இதெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. இந்த வீடியோ வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா, அதாவது எல்லா ஜிம் ஓனர்ஸும் இதை பண்ணுறதில்ல. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பெனிஃபிட்டு இல்லாமல் போகுது அப்படின்னு ஜிம் ஓனர் நினைக்கிறாங்கன்னா, வெயிட்டு டம்முன்னு போடுவானுங்க, கொஞ்சம் கரெக்டான இதில் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ பண்ணுற வெயிட் லிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பண்ணணும். ஒவ்வொரு ஜிம்லேயும் வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, ரைட், ஓகே. அது டம்முன்னு விடக்கூடாது. அது ஒரு தப்புனால தான் எல்லா ஜிம்காரங்களும் பண்ணுறதில்ல. பட் எல்லா ஜிம்காரங்களும் இது பண்ணீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 10th ஒரு பையன் வந்து ஜிம்மில் சேர்ந்தான் அப்படின்னா 10th 11th +2 வரைக்கும் காம்படிஷன் பண்ண சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கம்பல்சரி காலேஜை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். பட் அவன் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்லாம் வந்து நம்ம ஜிம்மில் பண்ண வச்சுருக்கோம். இன்டர்நேஷ்னல்லாம் பண்ணிட்டு வந்தானா அவன் எந்த காலேஜ் கேட்குறானோ அந்தளவு கேட்டகரி வைஸ் நம்ம உள்ளே போய்க்கலாம். 10 லட்ச ரூபா சீட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இன்டர்நேஷ்னல் பண்ணியிருந்தா. நேஷ்னல் ஸ்டேட்லாம் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நல்ல காலேஜாக நம்மளுக்கு பிடிச்ச காலேஜாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே போய் அவன் இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா அந்த காலேஜுக்காண்டி அவன் லைஃப் கண்டிப்பாக மாறும். இதுதான் அந்த வீடியோட நோக்கம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பண்ண வைங்க. நிறைய பெண்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது இதில். அதெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதே நடக்கும்.